Hi friends, welcome to Cutie Vlogging. இன்னைக்கு வந்து என்னோட சன் லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு செய்யுங்க மாமா அப்படின்னா, யூஸ்வலாக செய்கிற மாதிரி செய்யாதீங்க, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். என்னோட ஓன் ஐடியா தான், ஆனால் அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல திக் பேஸான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பட்டை வாங்கும் போது இந்த மாதிரி ரோல்டு பட்டை வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் நிறைய இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து சீக்கிரமாக குக் ஆகணும், ஈவனாக குக் ஆகணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சொட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வதங்குற இந்த டைமில் நம்ம இஞ்சி, பூண்டு, தக்காளி இந்த அளவுக்கு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தக்காளி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம சாட்டே பண்ணும்போது அது ஒட்டாது. ஸோ வந்து ஒரே ஒரு தக்காளி நான் எப்போவுமே ஆட் பண்ணிப்பேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது. அதுக்கப்புறமா இது நல்லா சாட்டே பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிருச்சு. இப்போ நான் அகெயின் 2 தக்காளி அரைச்சி திருப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்னது எல்லாமே இந்த 1/2 kg சிக்கனுக்கு ஏற்ற ப்ரப்போர்ஷன். ஸோ நீங்கள் 1 kg செய்யணுன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும் போது ஏதாவது ஒரு வெஜிடபிள் நான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ரொம்ப டேஸ்ட் எது என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா அந்த நான் ஆட் பண்ண பொட்டேட்டோஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ அளவுக்கு தேங்காய் நான் காமிச்சல, அந்த அளவு தேங்காய் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம எப்போவுமே தேங்காய் ஆட் பண்ணணும்.
ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் இது வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 மினிட் ஒன்ஸ் வந்து இதை சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் 3.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மைண்டில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சம் இது எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோகோனட்டோடு சேர்த்து ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் வாட்டர் வெளியே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா சாட்டே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய இந்த வாட்டர் அதிலருந்தே சிக்கன்லேருந்தே வாட்டர் வெளியே வந்திருக்கு. இதை லைட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் வாட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காரம், உப்பு ஏதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் காரம், உப்பு எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆயில் வந்து இந்த சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டாக சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் விடுங்க. ஏன்னா அந்த ஏலக்காய், அந்த கிராம்பு வாசனை இதாகிறதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஸ்டவ்வில் அந்த இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.